கதிரவன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். கிழக்கு இலங்கையில் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் உயிரிழப்பு. மட்டக்களப்பில் குழந்தையை பெற்று ஜன்னலில் வீசிய மாணவி கைது. கனேமுல்ல சஞ்சீவ மீது துப்பாக்கிச்சூடு, கைது செய்யப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர் வீட்டில் சொகுசு கார். கொழும்பிலிருந்து சென்ற பேருந்தில் மீட்கப்பட்ட பெருமளவு துப்பாக்கி குண்டுகள். நாட்டில் உள்ள சுற்றுலா பயணிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அரசு ஊழியர் சம்பள உயர்வு வெளியான தகவல். யாழ்தேவி தொடருந்து மீது தொடர் தாக்குதல். நாட்டில் 2 மாகாணங்களுக்கு பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். தெகியத்த கண்டிய பகுதியில் உள்ள தனியார் பண்ணையொன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தெகியத்த கண்டிய முவபெட்டி கேவல ஹெலங்க பத்தனகல பகுதியில் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் வீரகட்டிய எதரம்பெத்தனிய கிராவெல்ல பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றதாகவும் காயமடைந்த நபர் தெகியந்த கட்டிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது உயிரிழந்ததாகவும் தெகியந்த கட்டிய போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக தெகியந்த கண்டிய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் மலசலகூடத்தில் குழந்தையை பெற்று ஜன்னல் வழியாக வீசிய 18 வயது மாணவி கைது செய்யப்பட்டுள்ளார். இதனை மட்டு தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் 18 வயது மாணவியொருவர் மலசலகூடத்தில் குழந்தையை பெற்று ஜன்னல் வழியாக வீசிய குழந்தை காப்பாற்றப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இச்சம்பவம் இன்று அதிகாலையில் இடம்பெற்றுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பிரதேசம் ஒன்றை சேர்ந்த உயர்தரத்து கல்வி கற்று வரும் 18 வயதுடைய மாணவியொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவர் இன்று அதிகாலை குழந்தையை பெற்று மலசலகூட ஜன்னலில் வீசியதாகவும் தாதியர் குழந்தையை மீட்டு சிகிச்சை அளித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வைத்தியசாலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தரின் வீட்டிலிருந்து சொகுசு கார் மற்றும் வெடிமருந்துகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. புதுக்கடை நீதிமன்றத்தின் 5ஆம் இலக்க நீதிமன்ற அறைக்குள் பாதாள உலகத் தலைவர் கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் அதிருகிரிய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பல வெடிமருந்துகள் மற்றும் சொகுசு கார் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். போர் துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் 7 தோட்டாக்கள், M16 வகை ஆயுதங்களுக்கு பயன்படுத்தப்படும் 1 தோட்டா, 1 மின்னணு தராசு மற்றும் 1 சொகுசு கார் ஆகியவை போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. குறித்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பண்டாரவளையில் பேருந்தின் பயண பொதிகள் வைக்கும் மேற்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த பயணப்பை ஒன்றிலிருந்து 123 தோட்டாக்கள் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த பணியப்பையில் சிறிய இரும்பு பெட்டியொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று நேற்று பிற்பகல் பண்டாரவளை காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட பண்டாரவளை பேருந்து நிலையத்துக்கு அருகில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் பண்டாரவளை காவல் நிலையத்துக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை முன்னெடுக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்போது 123 செயல்படக்கூடிய தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்ட போதும் சந்தேகத்துக்குரிய எவரும் கண்டுபிடிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தோட்டாக்களில் 113 பிஸ்டல் தோட்டாக்கள், 9 T56 ரக தோட்டாக்கள் மற்றும் T56 LMG தோட்டா ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. சந்தேக நபரை கைது செய்வதற்காக பண்டாரவளை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் நிலவும் கடும் வெப்பமான வானிலை காரணமாக எந்த நேரத்திலும் காட்டுத்தீ ஏற்படும் அபாயம் இருப்பதனால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்று காவல்துறையினர், வன பாதுகாப்பு, வனவிலங்குத்துறை அதிகாரிகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதன்படி மாத்தளை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் அமைந்துள்ள பல இயற்கை காடுகளில் காட்டுத்தீ ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மாத்தளை மாவட்டத்தின் எல்லையில் உள்ள நக்கில்ஸ் மலைத்தொடரின் சில பகுதிகள், கந்தன மலைத்தொடர் மற்றும் நுவரெலியா மாவட்டத்தின் எல்லையில் உள்ள ஹோட்டன் தென்னம் ஆகியவை அதிக ஆபத்துள்ள நிலையில் உள்ளன. கடந்த சில நாட்களாக பல ஒதுக்கப்பட்ட காடுகளில் காட்டுத்தீ ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாயின. இந்நிலையில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மிகவும் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என காவல்துறையினர், வன பாதுகாப்பு, வனவிலங்குத்துறை அதிகாரிகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். அரசு ஊழியர்களின் சம்பளம் 5,975 ரூபாவினால் அதிகரிப்பதாக தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் அண்மையில் வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதத்தின் போது பிரதி அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர், தற்போது அரசாங்க சேவையில் கொடுப்பனவுகள் 2 வழங்கப்படுகின்றன. ஒன்று வாழ்க்கை செலவு கொடுப்பனவாகவும் 17,800 ரூபாவும், கடந்த காலங்களில் அதிகரிக்கப்பட்ட 7,500 ரூபாவும் காணப்படுகின்றது. இந்த 7,500 ரூபாய் என்பது 15,750 ரூபாயினுள் சம்பள அதிகரிப்புக்கு அதிகரிக்கப்படும். அடிப்படை சம்பளம் 15,750 ரூபாவினால் அதிகரிக்கும் போது அங்கு காணப்படும் 7,500 ரூபாய் புதிதாக மீதப்படும் பகுதியாகும். எனவே இந்த வருடத்தில் 5,000 ரூபாவால் மீதப்படும் 3,250 ரூபாவின் 975 ரூபாவும் அதிகரிக்கப்படும். அதன்போது அரசாங்க சேவையில் PL தரத்தின் குறைந்த சம்பளம் 5,975 ரூபாவினால் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சாவச்சேரி பகுதியில் தொடருந்து மீது தொடர்ச்சியாக கல்வீச்சு தாக்குதலை நடத்தி வந்தவர்கள் சிறுவர்கள் 3 நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ் மாவட்ட போலீஸ் மா அதிபர் கட்டளைக்கு இணங்க மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவின் தகவலுக்கு அமைய 3 பேர் யாழ்ப்பாணம் போலீசாரினால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்தேவி நேற்று முன்தினம் யாழ் நோக்கி வரும்பொழுது குறித்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ரயில் வரும்போது அரியாலை பகுதியில் வைத்து கல் எறிவதை ரயிலில் சென்ற ஒருவர் தற்செயலாக படம் பிடிக்கும் போது அந்த தாக்குதல் சம்பவம் பதிவாக உள்ளது. ஏற்கனவே நடாத்திய கல்வீச்சு தாக்குதலில் ஒருவர் காயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து யாழ்ப்பாணம் ரயில் நிலையமும் முறைப்பாடு செய்ததை தொடர்ந்து குறித்த விடயம் யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு 13 தொடக்கம் 15 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களே 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் பாடசாலைக்கும் ஒழுங்கினமானவர்கள் என்றும் ஏற்கனவே சிறு சிறு குற்றங்களை புரிந்தவர்கள் என போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவர்களை பெற்றோர்களின் உதவியுடன் சிறுவர் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்கள் அதிக குற்றங்கள் நிகழும் மாகாணங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அந்த மாகாணங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். இதேவேளை 2025ஆம் ஆண்டு இதுவரையிலும் 17 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களும் 5 கத்திக்குத்து சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கொழும்பில் உள்ள தகவல் ஊடக அமைச்சில் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். நாட்டில் 57 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களும் அவற்றுக்கு சுமார் 1,400 பேர் உதவியாளர்களாக செயல்படுவதாகவும் புலனாய்வு தகவல்களில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு நடத்தப்பட்ட விசாரணைகளில் 13 T56 ரக துப்பாக்கிகள், 15 ரிவால்வர்கள், 21 கைத்துப்பாக்கிகள், 75 12 போர் துப்பாக்கிகள், 7 ரீப்பீட்டர்கள், 805 உள்ளூர் துப்பாக்கிகள் மற்றும் பிற துப்பாக்கிகள் 4ம் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நேசுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.